This is YS Channel Music. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. நான் இன்னைக்கு உங்களோட என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு அதிசய மாளிகை அப்படின்னு ஒரு நாவல் வந்து எழுதலான் இருக்கோம். இந்த YS Channel Musicல நாங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கவிதைகள், நாவல்ஸ், சிறுகதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு இதுவரையும் 290 வாடிக்கையாளர்களும், அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை. பட் ஆனால் வியூஸ் வேணால் வந்திருக்கு எங்களுக்கு 2.7 மேக்ஸிமம் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு வீடியோ 4.5 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட தொடர்ந்து நாங்கள் பண்ணலனாலும் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்காக இருந்திருக்கு. அதுக்கு மிக மிக மகிழ்ச்சியோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நாவல் வந்து தொடர்ந்து பண்ணலான் இருக்கேன். இது ஒரு அதிசய மாளிகை அப்படின்றது என்னுடைய கற்பனை திறனால் ஒரு நாவல் எழுதணும். என்னோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி என்னோட ட்ரீம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு நாவலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னுடைய ட்ரீமு. அது வந்து என்னுடைய நாவல் வந்து ஃப்யூச்சரில் ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு படத்துலையோ என்னுடைய கதை வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கும். என்னுடைய விஷன் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த நாவல் மூலமாக நான் என்னன்னா, ஒரு ஹாரர் நாவல் எழுதணும், ஒரு த்ரில்லிங்கான ஒரு தொடர் எழுதணுன்றதுக்காக அதிசய மாளிகை அப்படின்னு, இது என் பொண்ணு தான் இந்த டைட்டில் எனக்கு இது பண்ணி கொடுத்தது. ஸோ இதை பேஸ் பண்ணியான கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா, பரந்தாமன், அவர் தான் மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் எடுத்த தொழிலதிபரில் அவரும் ஒருத்தராக இருக்கார். அவருக்கு ஒரு மகன். மகள் பேர் சௌமியா, மகன் பேர் வந்து விக்னேஷ். ஸோ இவங்க பேஸ் பண்ணி தான் இந்த கதை வந்து இதாகுது. இப்போ இந்த 3 பேரும் பேஸ் பண்ணி இவங்களுக்குள்ளே அடுத்த கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா, பரந்தாமனுடைய மகளுக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சுபா, சுதா, குணா, பிரவீன், மனோஜ், இவங்க எல்லாமே அவங்களுடைய நண்பர்கள். மகனுக்கு ஒரே ஒரு நெருங்கிய நண்பன், அவன் வந்து சாய் சுதன். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அமைச்சது தான் இந்த கதாபாத்திரங்கள். இந்த அதிசய மாளிகை அப்படின்ற இந்த நாவலில் முதல் அத்தியாயமாக பரந்தாமன் வந்து பயங்கர பிஸியாக ரொட்டீனாக ஒர்க்குக்கே போயிட்டே இருக்கிறார். குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் தான் அவரால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அந்த நேரத்தில் பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய கேரக்டராக இருக்கார். பட் ஆனால் வேலை அதை விட அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு. பொண்ணு அப்பாவுடைய வேலைகளுக்கு சரியாக